எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொன்னான நேரத்தை என் கூட செலவு பண்ண வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்கிரேட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, டிஜிடெக்ல இருந்து ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இதுக்கு மேல நம்ம சேனலோட ஆடியோ குவாலிட்டி தரமா இருக்க போது. தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ற வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவங்க. என்ன அப்படின்னா, இந்த டிஜிடெக் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம்ல, இது வந்து ஓப்பன் டெலிவரி போட்டேன். எனக்கே தெரியலங்க, நான் பார்க்கல. அவங்கள்ட்டையும் அந்த அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். நான் இல்லைண்ணா, நான் பரவாயில்ல, நான் வீடியோ போடுறதுக்காக தான் ஆர்டர் போட்டிருந்தேன், அதனால நான் வந்து நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அண்ணன் இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் ஓப்பன் டெலிவரி போட்டனால கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி நான் ஃபோட்டோலாம் எடுக்கணும், அதை எடுத்து நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால மேலே இருக்கிற கவரு சும்மா ஓப்பன் மட்டும் அந்த அண்ணாட்ட பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த ஃப்ளிப்கார்ட்டோட கவரு, இந்த மேலே இருக்கிற அந்த ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல தான், ஆனால் சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும்தான் அவங்கள்ட்ட ஃபோட்டோ காமிச்சோம். இதுக்கு மேலே நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எத்தனை மீட்டர் வந்து இந்த வயர்லெஸ் மைக் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் போல இந்த வீடியோவையும் ஏன்டா உங்களை தொட்டோன்னு கொஞ்சம் கூட யோசிக்க வைக்காம இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிட்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். ஆனால் இது பாக்ஸ் குவாலிட்டிலாம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மேக்னெட்டு இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? மேக்னெட் தான். அவ்வளோதாங்க, சூப்பரு. நம்ம வாங்கியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. ஒரு மைக் கேஸு நல்லா கவர்லாம் போட்டு பேக் பண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கவர் ஓப்பன் பண்ணிடலாம். இதாங்க மைக்கு. இது ரிசீவரு, 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இது வந்து நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த ஆப்பில் போயிட்டு இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சசரி பாக்ஸ். ஃபைனலி அவ்வளோதான், இதில் எதுவுமே இல்லை. ஆக்சசரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா? வழக்கம் போல் சுருக்கு பை கொடுத்துட்டாங்க. சுருக்கு பை. இது டிஜிடெக்னு லோகோ போட்டிருக்கு. நம்ம இந்த கேஸை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம ஆக்சசரிஸ் எல்லாமே அப்படி பண்ணி நம்ம எப்போவுமே பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். இப்போது இதில் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துடலாம், என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து அந்த நாய்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும்ல, அது இந்த காற்றெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 2 மைக்குக்கு 2 கொடுத்துருக்காங்க. இது உள்ளேயே கிளிப் இருக்கும், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஆரன் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குதுல்ல? இப்போ பாருங்கள், நான் மைக்கை ஆன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஐயோ, பொசுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஐயோ, செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குங்க, பொசுன்னு. இப்போது இதுதான் மைக்கு. இங்கே பாருங்கள், இதை வந்து இதில் இப்படி லாக் பண்ணிக்கலாம்.
விழுந்துருச்சு. இது இப்படி லாக் பண்ணிட்டோம்னா எப்படி லாக் பண்ணுறது? இப்படியா? அவ்வளோதாங்க, கிளிப்பு மாதிரி. அவ்வளோதாங்க, லாக் பண்ணியாச்சு. இது வந்து மேக்னெட், வழக்கம் போல் எல்லா டிஜிடெக்லையுமே கொடுக்குற மாதிரி மேக்னெட் தான். இதை வந்து நம்ம ஷர்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை இப்படி வந்து லாக் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மேக்னெட்டு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இந்த வந்து சார்ஜரு உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்காக இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரியில் போயிடக்கூடாதுல்ல, அதனால் இதில் வந்து அந்த இது ஒட்டியிருக்காங்க, பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே அந்த பின் இருக்குல்ல, அந்த பின் வந்து இதில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இப்போது இதை கழட்டிடலாம். அதுக்கப்புறம் 2 பக்கம் சி டைப் ஓடிஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் சி டைப்பு, ஒரு பக்கம் ஐஃபோனோட ஓடிஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆடியோ ஜாக் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சி டைப் சார்ஜருங்க, டேட்டா கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போது சின்னதாக ஒரு இது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ் இங்கே பாருங்கள், இதில் சி டைப் ஓடிஜி வந்து இதில் குத்தணும். குத்தியாச்சு, ஓகேங்களா? இப்போது பட்டன் இருக்குது, 2 பட்டன் இருக்குது, தெரியுதுங்களா? இது ஒன்று வந்து மைக்கை மியூட் பண்ணுறதுக்கான பட்டனு, இன்னொன்று வந்து ஆன் பண்ணுறது. இதை லைட்டாக இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா ஆன் ஆயிரும். அவ்வளோதான், லைட் எரியுது, தெரியுங்களா? இப்போது இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு சைடு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்று தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வண்டியில் ஃபேன் இருக்குது, தெரியுதா? இப்போ அந்த ஃபேனை போடுறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்டு வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஃபேனை போட்டேன், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போது மைக்கை போட்டுட்டு அந்த ஃபேனை போட்டு காமிக்கிறேன். எல்லாம் பறக்குதுங்க ஃபேனை போட்டோன்னே. இப்போது ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. மைக்கை குத்திட்டு நான் அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்படின்னு. காய்ஸ், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ வந்து இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. இப்போ நான் இதை நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணுறேன். இந்த கீழே இருக்கிற பட்டனுங்க, 2 பட்டன் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து ஆன் ஆஃபு, கீழே இருக்கிறது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணுறது. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது, தெரியுதுங்களா? ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. இப்போது நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த விளாக் ப்ரோக்ராம் ஓகே கைஸ், இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்கா? இப்போது நம்ம ஷர்ட்டில் இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆரன் சவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஷர்ட்டில் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே கூட போட்டுக்கலாம். காலர்லேயே மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். காலர்லேயே மாட்டிட்டோம். இப்போ வந்து அவ்வளோதாங்க, ஃபிட் ஆயிருச்சு. சூப்பராக ஃபிட் ஆயிருக்கு நமக்கு. இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
உங்களுக்கு அந்த ஃபேன் தெரியுதா? அந்த ஃபேன் வந்து நின்றுட்டுருக்கு. நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் அந்த ஃபேனை போடுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேட்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேனை போடுறேன். அதுக்கப்புறம் எப்படி தெரியுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இருங்க, ஃபேனை போடுறேன். ஃபேன் சுற்றுறது தெரியுதுங்களா? அந்த ரெக்கை வந்து சுற்றுறது தெரியுது. இப்போ வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்கோம். இப்போ உங்களுக்கு எந்தளவு நாய்ஸ் கேட்குதுன்னு பாருங்கள். எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும் எந்தளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேட்டுட்ருக்கு அப்படின்னு. ஆரன் சவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா பாருங்கள், கீழே இருக்கிற அந்த பட்டனை ஆன் பண்ணோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுச்சு. இப்போது ரெண்டு லைட் எரியுது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுச்சு. இப்போவே வந்து உங்களுக்கு ஆரன் சவுண்ட்லாம் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேன் ரெக்க நின்றுச்சுங்களா? இப்போது திரும்பியும் நம்ம ஃபேனை போடலாம். ஃபேனை போட்டுட்டு இப்போது வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபேனை போட்டாச்சுங்க. இப்போ உங்களுக்கு என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு நானே எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். நாய்ஸ் கேன்சலேஷன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கே உட்காந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லா பக்கமும் லாரியோட சட்டரெல்லாம் இறக்கி விட்டுட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போடுவேன். அப்பப்போ நான் துண்டை வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ வேர்க்கும். இதுக்கு மேலே இந்த ஃபேன் சவுண்டை இதை வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் எடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு அதுவே போதுங்க. ஏன்னா வாய்ஸும் அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். ஃபேன் சவுண்டு கேட்கல அப்படின்னா நம்ம ஃபேன் போட்டுட்டே விளாக் நான் பண்ண முடியும். என்னால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடிட்டில் தான் எனக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியும். ஓகே கைஸ், இப்போ அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது வந்து நான் வேற கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் வந்து சுத்தமாக ஃபேன் சவுண்டை அரெஸ்ட் பண்ணிருச்சுங்க. உண்மையாலுமே வேற லெவலுங்க, ஒர்த்து. உண்மையாலுமே இது சூப்பராக இருக்குது. யூடியூப்ல நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த டிஜிடெக்கில் நீங்கள் இந்த மைக்கை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு காசும் ஒர்த்து. இதுக்கு மேலே நம்ம எந்த அளவுக்கு லாங்கு நம்மளால போக முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வெளியே நிற்கிறோம். இப்போ நான் எந்த அளவுக்கு போகிறேங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த லைட்டு தெரியுதா? லைட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் போயிடுறேன். இப்போ போகும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரிட்டன் வரும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு வர்றேன். அப்போ வந்து ஒரே வீடியோவில் நமக்கு தெரிஞ்சிடும் போகும்போதும் வரும்போதும் வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து நாய்ஸ் இதாகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு நடந்து போயிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசி நடந்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த மரத்து வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுவே 50 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த பைக் சவுண்டு, கார் சவுண்டு, ஆரன் சவுண்ட்லாம் எப்படி வந்து அரெஸ்ட் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பேசிகிட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கேங்க. நான் இப்போ நடந்து போனதே ஒரு 50 அடி நடந்து போயிருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு நாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத எடிட்டில் பார்த்துடலாம். இந்த நாய்ஸ் மட்டும் அரெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா பயங்கரமான வர்த்துங்க இந்த வீடியோ. எந்த அளவுக்கு கேட்டிருக்கும் தெரில, எடிட் பண்ணாதாங்க தெரியும். எடிட்டில் பார்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நம்ம வீடியோவில் வந்து வாய்ஸ் எல்லாம் பயங்கர கிளியராக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், இப்போ வந்து மைக்கெல்லாம் செக் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே வேற லெவலுங்க. அவ்வளோ வண்டி வாசி எல்லாமே போயிட்டு இருந்தாலும் ரொம்ப மைல்டாக தான் அந்த சவுண்ட் எல்லாமே வருது. நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு vlog பண்றோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒர்த்து தாங்க. சப்போஸ் நீங்க வெளியவே போய் ரொம்ப vlogலாம் பண்றீங்க, ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் கேட்கும். ஓரளவுக்கு மீடியமான டிராஃபிக்கு இல்லை காற்று அடிக்கிற சவுண்டு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடுங்க. உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கு. கைஸ், இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம வாய்ஸ் குவாலிட்டியும் வேற லெவலில் இருக்கும்.
தொடர்ந்து நம்ம கூட நீங்கள் பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாடில் சேருங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில்.